ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. டொயோட்டோ செக்மெண்ட் மட்டும் தனியாக போட சொல்லியிருந்தீங்க, அதனால் தனியாக வீடியோ அது வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அது ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் VX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு வேரியண்ட்டில் ஒரு BS4 இன்ஜின் தான் வேணும், ஆனால் எனக்கு ப்ராப்பராக ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த வண்டி இருக்கணும், வண்டி குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சூப்பர் பட்ஜெட்டில் லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. 17க்கு 18 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, ஒரே ஓனருங்க. 1.30 வரைக்கும் பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. அவங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. வெஹிக்கிள் 8 சீட் வேரியன்ட் தான். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, KBS, ஏர்பேக், லைவ் இடிச்சுட்டு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சீட் கவர் தான், AC டாப் நாச்சில் இருக்குது. அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கிறிஸ்டா யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கல யாராவது எனக்கு கிறிஸ்டா தான் வேணும், அது லோ பட்ஜெட்டில் தான் வேணும், BS4 தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% லோன் பண்ணி கொடுத்தலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் 2.4 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2019 மாடல், சிங்கிள் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 99,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் நிறைய பேர் கிறிஸ்டா கேட்டிருந்தீங்க. கிறிஸ்டாவில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் BS4 இன்ஜினில் சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிலோமீட்டர் ப்ராப்பராக ஓடிடுங்க. கிலோமீட்டர்லாம் 1 லேக்குங்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க. கிறிஸ்டா பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் வராது. 5 லட்சங்கிறதுலாம் கம்மி. 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன வேலை கூட வைக்காது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. அவங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. 8 சீட் வேரியன்ட் தான். ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுட் ஸ்டாப், பேக் பம்பரு, ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே போட்டுருங்க. ப்ரௌன்ஸ் கலர் தான் வண்டி. ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 21 லட்ச ரூபா கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா வால்வோ XC90 9 D5 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் வேரியன்ட் தான். 2016 மாடல், சிங்கிள் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லேக் ஓடி இருக்கும். 1 லேக்கும் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். வெஹிக்கிள் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைங்க. வெஹிக்கிளுங்க 1 லேக்கு என்ன மேஜர் சர்வீஸ் வருமோ அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வண்டி ரொம்ப நீட்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஜென்யூனாக இருக்குங்க. டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். இப்போ இருக்கிற வண்டி நம்ம ஆஃபீஸில் நிற்கிதுங்க. டேரக்ட் கோயம்புத்தூரில் இருக்குங்க. இப்போ லொக்கேஷனில் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் XC90 தாங்க. எல்லா ஃபீச்சர்ஸோட நல்லாயிருக்கும். ரோல்ஸ் ராய்ஸை விட நல்லாயிருக்குன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரோல்ஸ் ராய்ஸ் ரொம்ப ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குங்க. இதோடைய ஹைட்டப்பே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏதோ பெரிய தேரில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதோடைய அவுட்லுக்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டி நீங்கள் பர்சனலாக பார்க்குறக்கும், வீடியோஸில் பார்க்குறக்கும், நீங்கள் நேரில் பார்க்குறக்கும் 200% வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டேங்க. அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்கும் வண்டி. ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம கோட் பண்ணுற பேஸ் 39 ரூபா கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். XC90 பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 3 வண்டி இருக்குது. 2016, 2018, 2020 3 ரிஜிஸ்ட்ரேஷனில் 3 லோக்கல் நம்பரில். இந்த வண்டி மட்டும்தான் சென்னை நம்பர். மற்ற 2 வண்டியுமே லோக்கல் நம்பரில் இருக்குது. உங்களுக்கு என்ன செக்மெண்ட்டில் வேணாலும் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 22 இனோவாவில் 2.5ல வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2014 மாடல், செகண்ட் ஓனர் இல்லைங்க. கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலருங்க. வண்டி பார்க்குறது சில்வர் ப்ரௌன் மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்கி கோல்டு. இது இனோவாலேயே ஒரு பர்டிகுலர் எப்படி சொல்கிறதுன்னா பர்டிகுலர் செலெக்ஷனே சொல்லலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா சில்கி கோல்டுங்கிறது ஐஃபோனில் எப்படி கோல்டோ அதே மாதிரி தான். இனோவாவில் நிறைய பேருக்கு விருப்பப்பட்டு எடுக்கிறது சில்கி கோல்டு, ரெண்டாவது சில்வர் தான். ஃபஸ்ட்டு எப்போவுமே சில்கி கோல்டு தான் ஆசைப்படுவாங்க. 1.35 ஜோடிக்கு பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. செகண்ட் ஓனர் தான். வண்டியில் எந்த மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, டேரக்ட் ஆர்சி ஓனர் வைக்கலங்க. வைக்கலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. வைக்கல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சிட் கவர் தான், ஏசி டாப் நாட்சில் இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லாயிருக்கு. டயர் பாயிண்ட்லாம் 99 இருக்குங்க. ஃபுட் ஸ்டாப், பேக் பம்பர் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. இன்னும் யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கார் மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ணுற பிரைஸ் 11,50,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இனோவா பொறுத்த வரைக்கும் இனோவா தாங்க. லைன்ஸ் ஆல்வேஸ் லைன்ஸ்னு சொல்கிற மாதிரி தான். இனோவாக்கு நிகர் இனோவா தான் எனக்கு தெரிஞ்சு. இனோவா 10 லட்சம் கிலோமீட்டருக்குலாம் ஒன்றும் ஆகாதுங்க. நான் தான் சொன்னேங்க, ஒரு ஷோரூமில் 11,09,000 கிலோமீட்டர் நம்ம வண்டி பார்த்தோங்க. ஷாக் ஆகிட்டோம். வண்டி அப்படியே மெரிட்டாக வச்சுருந்தார். இன்ஜின் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு. அந்த வண்டிக்கு என்னமோ கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, சின்ன மேஜர் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. 11.5 லட்சம் ஓடி இருந்துச்சு. அப்பாடான்னு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 செட்டு டயர் மாற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு தெளிவாக, அவ்வளோ ஒரு நேர்த்தியாக வண்டி கண்ணாடி மாதிரி இருந்துச்சுங்க. 2008-09 நினைக்கிறேன் அந்த மாடலு. அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இனோவானா இனோவா தாங்க. இனோவா மீறி வேறு எந்த வண்டி இல்லை நான் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா மைலேஜ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பரான கார். மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காதுங்க. 25,000 செலவாங்க இயர்ஸ்க்கு ஒன்ஸ், அவ்வளோதான். 15,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க மிஞ்சி போனால் வருஷத்துக்கு. அப்படி அதிகமாக ஓட்டுறவங்க இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு 7 சீட்டு ஒன்று வண்டி வாங்கி வச்சுக்கணும், எங்கே போனால் வந்தால் தான் எடுப்போங்கிறவங்களுக்கு இனோவா சீப் அண்ட் பெஸ்ட்டான கார். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் 2.4ல ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். மேனுவல் தான். 2018 மாடல். இதில் 2 மைனஸ் இருக்குது. ஒரு மைனஸ் இருக்குது. அந்த ஒரு மைனஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு கிறிஸ்டா இருந்தால் போதும், ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் கிலோமீட்டர் மைனஸ் இல்லைங்க. கிலோமீட்டர் சூப்பரான கிலோமீட்டர் தான். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் பிரச்சனை இல்லை, எனக்கு வண்டி இருந்தால் போதும்ப்பா, நல்ல வண்டியாக வேணும், எந்த செலவும் இல்லாத ஒரு நல்ல கிறிஸ்டா சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 18 மாடல், 3வது ஓனரில் இருக்குது. 69,000 ஓடி இருக்குது. பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவுண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவல் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சிட் கவர்ஸ் தான், ஏசி டாப் நாட்சில் இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃப்ளட்டு வெஹிக்கிளும் கிடையாது. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். வண்டி எடுத்து நீங்கள் மேஜர் ஒர்க்னு எதுவும் கிடையாது. ரெடி டு ரைடில் இருக்குது. கிறிஸ்டா யாராவது லோ பட்ஜெட்டில் தேடிட்டீங்களா, சூப்பர் செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. மைனஸ்னு சொல்லலைங்க, என்ன தெரியுங்களா மைனஸ்? இதில் 3வது ஓனர் மட்டும்தான் மைனஸ். மற்றபடி கிலோமீட்டர் 69,000 தான் ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது. செகண்ட் ஓனர் சேஞ்ச் பண்ணி 3வது ஓனர் வண்டி ஓட்டவே இல்லைங்க. அவங்களும் ஃபாரின் போயிட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. அது கார் கொடுத்தோன்னே அவங்களும் கிளம்பிடுவாங்க. சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேல் பண்ண வந்திருக்காங்களாமா. அதுலேயும் இந்த ஒரு கார் ஒன்று, அதனால் அதையும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் ஃபாரின் போயிடுவாங்க. வண்டி ஓட்டமே இல்லை. ஒரு நல்ல பட்ஜெட்டில் சூப்பர் வண்டி கொண்டு வந்திருக்கேன். லைஃப் லாங் நான் கிறிஸ்டா கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா 14 லட்சத்தில் பட்ஜெட்டான வண்டி சொல்லுங்கள் அப்படின்னு தெரிஞ்சிங்களா. சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் சென்னை தான். ஃப்ளட் வெஹிக்கிள் கிடையாது. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 15 லட்சம் தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். அதுலேருந்து என்னென்ன நெகோஷியபிள் கிடைக்குமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் 2.4ல Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்கில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். 2.4 விட 2.8 தான் நல்லா இருக்குங்க பர்ஃபார்மன்ஸு. ப்ளஸ் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் இருக்கும். 2.4ங்கிறப்போ உங்களுக்கு 2.8ல் ஒரு 10, 11, 12 கொடுக்குதுன்னா 2.4ல் உங்களுக்கு 12 கொடுக்கும். கேரண்டியாக 12 கிலோமீட்டர் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஆவரேஜ் தான். ஆனால் 2.8க்கு நிற்கிற வராது.
2.4 ஜெட்டில் 2020 மாடல், ஒரே ஓனர், 43,000 ஓடிருக்காங்க. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. ஃபுல்லி டீசல் வேரியண்ட் தான். வெஹிக்கிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இன்னும் 7 மந்த்துக்கு லைவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், அண்டர்லாக், கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. டூர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் 99% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க. கிறிஸ்டா யாராவது தேடிட்டிங்களா? ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் மன்னார்குடி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 26 லட்ச ரூபா. கஸ்டமர் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேஜரோ கூட கிடையாது. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்தலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேங்க. இதேமாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீல்ஸ் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டாவில் 2.4 Z செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2021 மாடல், அக்டோபர் மந்த் டெலிவரி எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் போனோம், சிங்கிள் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,000 ஓடி இருக்குது. 62,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. கிறிஸ்டா யாராவது தேடிட்டிங்களா? சூப்பர் பட்ஜெட்டில் டாப் மாடலில் ஒரு அருமையான செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கும். அது லோக்கல் நம்பரில் மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், அண்டர்லாக், கேபிஎஸ், ஏர்பேக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. லெதர் சீட் கவர்ஸ் தான். மியூசிக் பிளேயர் வந்துருதுங்க. ஃபுல் மேட்ஸ் வந்துதுங்க. அண்டர் செஸ் மோக்கொண்டு நல்லா இருக்குது. ஃபுட் ஸ்டெப் பேக் பம்பர் போட்டிருக்காங்க. வண்டி டூர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸி கலர் தான். ரொம்ப அட்டகாசமாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த வண்டி வந்து பிராண்ட் நியூவாக புது வண்டி எப்படி இருக்குங்க, அதை விட எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குது. வண்டி பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. இந்த வண்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும். உடனே வண்டி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சில் தான் வண்டி இருக்குது. நிறைய பேர் கேட்டுதுங்க. ஜெட்டில் 2021 நல்ல பட்ஜெட்டில் அருமையான கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். TN47 கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கலாங்க. டேரக்ட் RC ஓனர் வைக்கலாம். வண்டியில் லெஃப்ட் டோரில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. அது மட்டும்தானே தவிர மற்றபடி வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் இல்லை. அட்டகாசமாக இருக்குங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கரூர். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கம்பல்சரி நல்ல லோன் பண்ணி கொடுத்தலாம். 99% லோன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வெஹிக்கிள். மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா தாங்க. கிறிஸ்டாவில் ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டு கரெக்டாக 5 வண்டி தாங்க இருக்குது. அதில் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆகிருக்கு. அது உறுதி இல்லை. இதனால் கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். 5 வண்டி மட்டும்தான் லைவில் இருக்குது. கிறிஸ்டால் ஆட்டோமேட்டிக்கு வண்டியே இல்லை. அப்படியே இருந்தாலும் எல்லாம் 30 லட்சத்துக்கு மேலே கேட்குறாங்க. 21, 22 மாடல்லாம் நல்ல நல்ல செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் மறுபடியும் கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக்கு டிமாண்ட் வந்துடும். நல்ல ரேட்டுக்கு போகும். மிஸ் பண்ணாதீங்க. 17 மாடல் 2.8 Z 17 மாடல் கொண்டு வந்திருக்கோம். 3வது ஓனரில் இருக்குது. 1,25,000 தான் ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், அண்டர்லாக் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர் செஸ் மோக்கொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பேக் பம்பர் போட்டிருக்காங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிறிஸ்டாவில் ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் ஷோரூம் ஃபிட்டிங் போட்டிங்கன்னா வண்டி எப்படி தெரியுங்களா இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். 2.8 இன்ஜின் ஏன் சொல்கிறேன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குங்க.
நீங்கள் இதோடைய ரா பவர் அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. இதோடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். 2.4க்கும் 2.8க்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பர்ஃபார்மன்ஸ் வேறு. நீங்கள் 2.4ம் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. 2.8 உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே எதிர்பார்க்குறவங்களுக்கு 2.8 தான் நல்லாயிருக்கும். நல்ல செக்மெண்ட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஃபார்ச்சுனர் என்ன சிசியோ அதே லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனர் சொல்கிறேன். லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனர் என்ன சிசியோ அதே சிசிங்க கிறிஸ்டா. அப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வைகால் லொக்கேஷன் சென்னை தான். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 16 ரூபா தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நீங்கள் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப 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 நல்லா இருங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் மேட்ச் கூட கிடையாது. வண்டியில் ஒரே மைனஸ் 3வது ஓனர் தான். எனக்கு 3வது ஓனராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நல்ல வண்டி சொல்லுங்கள் தம்பி அப்படி. நான் ஃபேன்சி நம்பரில் 666 ஒரு அருமையான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா தாங்க. இனோவாவில் ஜி வேரியன்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 2006 மாடல் 3வது ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் எவ்வளோங்க ஓடி இருக்குது? 3,80,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டதுங்க எனக்கு ஓல்டு மாடல் இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி சொல்லுங்கன்ட்டு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் கார் விற்கிதுங்க இந்த ரேட்டுக்கு. அந்த பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவீங்க 3 லட்சம் ஓடிச்சு, நீ காயிலாங்கடைக்கு தான் போகும், 4 லட்சம் ஓடிச்சு காயிலாங்கடைக்கு தான் போகும். அப்படிலாம் இல்லைங்க. இனோவாவை பொறுத்தவரைக்கும் ரெக்கார்டு மட்டும் இருந்தால் போதுங்க. 10 லட்சம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. அது போக இதோட இன்ஜின்லாம் வேறு இன்ஜின், எல்லாம் ஓட இன்னும் மெருகேறிட்டு தான் இருக்கும். பெரிய செலவெல்லாம் வைக்காதுங்க. இன்ஜின் பிடிங்கிச்சு, ஹெட்டு போயிடுச்சு அப்படிலாம் வைக்காது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிளச் பிளேசிங் மட்டும்தான் போகும் இந்த செக்மெண்ட்லாம். எப்படி புது வண்டி எடுத்தீங்களோ அதே சவுண்டு தான் லாஸ்ட் 10 லட்சம் கிலோமீட்டருக்கும் இருக்கும். இனோவா ஒரு நல்ல செக்மெண்ட்டு, சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். எஃப்சி 2026 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. வண்டி எடுத்திங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் போட்டால் போதும். வண்டியில் எந்த வேலையும் இல்லை. 4 டயரும் புதுசு, இன்ஜின் பாடி எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியில் ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட இல்லை. ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பர். வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் மதுரைங்க. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 390 தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். 3,90,000 கேட்குறாங்க. வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? 2006 மாடல், மோசமே இல்லைங்க. சூப்பரான பட்ஜெட். எனக்கு தெரிஞ்ச 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி வித்துட்ருக்கு. நல்ல செக்மெண்ட், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டலா 2.4ல் வி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். மேனுவல் தான். 2023 மாடல், சிங்கிள் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது? 20,000 ஓடி இருக்குது. 20,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிறிஸ்டாவில் லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வண்டி சொல்லுங்கன்ட்டு ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டரில் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப பிராண்ட் நியூவாக இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேட்ச் ரோட் கூட கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. வண்டியில் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க. வி வேரியன்ட் தான். 8 சீட்டர் வண்டி. 8 சீட்டர் வண்டி யாராவது புதுசாக புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டில் பக்கா 23 வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப 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 நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது எனக்கு கிறிஸ்டா தான் வேணும், அது புது வண்டி தான் வேணும், நல்ல பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு தேடிட்டீங்களா? சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் கார் வந்திருக்கு மினி கூப்பரில் 5 டோர் ஹேட்ச்பேக் கொண்டு வந்திருக்கோம். 17 மாடல், ஒரே ஓனருங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. 50,000 ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பர் செக்மெண்ட்டில் மினி கூப்பர் கொண்டு வந்திருக்கோம். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுங்க. ஹேட்ச்பேக்கில் இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது குருஃபி மாதிரி இருக்குங்க. இதோடைய பிக்கப், இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய பிரேக்கிங்கு அட்டகாசமான ஒரு கார். நாங்கள் பெரிய வீடியோலேயே ஒரு வீடியோவில் இது கார் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 14 மாடல், அட்டகாசமான காருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடைய இன்ஜின் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. எத்தனை லிட்டர் சிசின்னு தெரியல, நான் மறந்துட்டேன். ஆனால் இதோடைய இன்ஜின் வேறு மாதிரி இருக்குது. இந்த வண்டி நீங்கள் பர்சனலாக ஓட்டி பார்த்தீங்கன்னா லக்ஸுரி லைனில் BMW கூட எடுக்க மாட்டீங்க, இந்த வண்டி தான் எடுப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு லக்ஸுரி லைன். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டிக்கு மேலே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான செக்மெண்ட்டு. நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். சன்ரூஃப் முதற்கொண்டு இருக்குது. இது வந்து டாப் ஓப்பன் பண்ண முடியாது, நார்மல் தான். டாப் ஓப்பன் பண்ணுறது வேறங்க. நிறைய பேர் கேட்டிங்க டாப் ஓப்பன் பண்ண முடியுமான்ட்டு. அந்த செக்மெண்ட் இல்லை. அந்த செக்மெண்ட் மோஸ்ட்லி வர்றதில்லைங்க. ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே அந்த செக்மெண்ட் கொடுக்குறதில்ல. ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற போய் சொன்னால் நம்ப மாட்டேங்க. 28,500 கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டுங்க. புது வண்டி எவ்வளோதுங்களா வருது?
சரியாக 85 லட்சம் என்ன வருதுங்க. 1,00,00,000 10 லட்சமோ 15 லட்சமோ கம்மி, அவ்வளோதான். 85 லட்சமே நம்ம ஒரு நல்ல ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம். வாங்க, எவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 100% இருக்குது. டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கல், கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தராங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டலா 2.8 ஜி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். 16 மாடல், ஒரே ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 130 ஓடி இருக்குது. பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். கிறிஸ்டல் ஆட்டோமேட்டிக் சொல்லியிருந்தாங்க. 5 வண்டி தான் இருக்குங்க. 5 வண்டி லைவில் இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என்ன செக்மெண்ட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர் பட்ஜெட்டில் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க வண்டி. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எல்லாருமே 3 லட்சம் 4 லட்சம் செய்தி தான் சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் வண்டி இல்லைங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் நியாயமான ரேட்டில் கொடுக்குறோம். கரெக்டான விலை தான். நல்ல வண்டிகள் மிஸ் பண்ணாதீங்க. 130 ஓடிக்கு பக்கா ரெக்கார்டில் இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் சென்ட்ரல், ABS, ஏர்பேக் அளவில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குது. கம்பெனி சீட் கவர்ஸ் தான், கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்ததுங்க. அண்டர்ச்சிஸ் கொண்டு நல்லா இருங்க. ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் 99% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல் ஷோரூம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கிறிஸ்டலில் பர்டிகுலராக இந்த கலர் ஏன் பர்டிகுலராக எடுக்கிறாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெளியே லாங்லாம் போனீங்கன்னா ஒயிட் ஆர் சில்வரை விட இந்த கலர் தனித்துவமாக தெரியும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வைகல் லொக்கேஷன் திருநெல்வேலி தான். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 17,50,000 கேட்குறோம். நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது கிறிஸ்டா தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணி தந்துடுறோங்க. ரெண்டாவது, நீங்கள் வரணும்னு அவசியமே இல்லை. A to Z எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணி நாங்களே கொடுத்துருவோம். நீங்கள் பணம் மட்டும் அங்கேருந்து அனுப்பிச்சுட்டா போதும். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வீட்டுக்கே வண்டி டெலிவரி ஆயிரும். அது வரைக்கும் கூட இருந்து எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம். A to Z பேப்பர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் நேரில் போய் பார்த்தே ஏமாந்துடுறோம், உங்களை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ட்டு. 100% எங்களை நம்பலாம். வண்டி நல்லா இல்லாத வண்டி நாங்கள் ஒரு நாளும் கொடுத்தது கிடையாது. எங்களை நம்பி பணம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வண்டி தான் போயிட்டு இருக்குது. எப்போவுமே சொல்கிறேங்க, ஒரு பாயிண்ட் தப்பாக இருந்தாலும் அந்த வண்டியை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக செக் டைம் மக்களில் எப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புற. நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சருக்கும் பெஸ்ட்டு, உங்களுடைய குழந்தைங்க ஃபியூச்சருக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன் டொயோட்டோ செக்மெண்ட்டில் பண்ணுறோம்னா அது அதிக ரீச்சில் இருக்குது. அதனால தான். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சில விஷயங்களுக்கு சில பேத்துக்குள்ள அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். விண்டு மில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களாங்க. அவங்களுக்கு விண்டு மில் வைக்கிறதுக்கு லேண்டு கேட்குறாங்க. எங்கே காற்றோட்டம் அதிகமாக இருக்குமோ அங்கே வந்து லேண்டு கேட்குறாங்க. லேண்டு பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் 5 ஏக்கர் விலை கம்மியாக கேட்டு அவங்க மாதம் நமக்கு ரெண்ட் கொடுப்பாங்க. மாதம் 28,000 32,000 வரைக்கும் நமக்கு மாதம் ரிட்டர்ன்ஸ் வருங்க. நீங்கள் ஏக்கர் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா 10 ஏக்கர் 50 லட்சம். 50 லட்சத்தில் மாதம் நமக்கு 2.5 3 லட்ச ரூபா இன்கம் கம்பல்சரி வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. 21 வருஷத்துக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடலாங்க. A to Z எல்லாமே நாங்கள் உங்கள் கூட இருந்து எங்களுடைய டீம் இதுக்குன்னு இருக்காங்க. அந்த டீம் எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் இன்கம் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் எங்கள் டீம் மூலிமா உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம லேண்டு நம்ம பேரில் இருக்கும், விண்டு மில் இன்னொருத்தவங்க பேரில் இருக்கும். இன்னொருத்தவங்க பேர்னா மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனோ அந்த விண்டு மில் மேனுஃபேக்சரிங்க்கு பண்ணிக்குவாங்க. அவங்க அது மூலிமா நமக்கு இன்கம் தர போகிறாங்க. 21 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு நம்ம அந்த லேண்டை விற்கிறதுனாலும் விற்கலாம், இல்லை நம்மளே மறுபடியும் ரெண்டலுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுனாலும் மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் சுமார் சராசரியாக ஒரு 1.5 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வாங்கியிருப்போம்னு வைங்களேன். நம்ம மறுபடியும் அகைன் 21 வருஷத்துக்கு கழித்து நம்ம கொடுக்கும்போது அதோடைய விலை 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கும். ப்ளஸ் நமக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் அந்த 21 வருஷமும் லாபம், ப்ளஸ் நமக்கு நாளைக்கு 21 வருஷம் கழித்து அந்த லேண்டை அவங்களுக்கே நம்ம விற்கும் போதும் அதுலேயும் நமக்கு இரட்டிப்பு லாபம் இருக்குங்க. ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ரூபா. நீங்கள் அதே செக்மெண்ட்டு வாங்கி மறுபடியும் ரீசேல் கொடுக்கும்போது 20 லட்சம் 25 லட்சம் அடிப்படுறதுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பேசிவ் இன்கம் மாதம் நம்ம தூங்கும் போதும் இதில் இன்கம் கிடைக்கும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இது இன்கம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டான பிளானுங்க. உங்கள் பேர்லேயே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுடைய லேண்டு தான் அது. நீங்கள் நாளைக்கு அவங்கள காலி பண்ணுன்னு சொன்னாலும் கம்பல்சரி காலி பண்ணிடுவாங்க 21 வருஷத்தில். அதனால் நல்லா யோசித்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இன்கம் அந்த மாதம் இன்கம் வர்ற வரைக்கும் எங்கள் டீம் உங்கள் கூட இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அக்ரிமெண்ட்டு லேண்டு பார்க்குறக்குண்டான எல்லா சப்போர்ட்டும் எங்கள் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வாங்க. இதோடைய டீல்ஸ் ஒன்றும் தெரியணும்னா தெளிவாக தெரியணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கொண்டு வந்திருக்கேன். இது உண்மையாலுமே ஒரு சூப்பர் பிளானுங்க. மாதமானால் ஏக்கருக்கு 28,000 ஒரு 10 ஏக்கர் நம்ம வெண்டிமிலுக்காக கொடுக்குறோன்னு வைங்களேன், 2,80,000 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களேன், என்னாச்சுங்க. இதே மாதிரி 21 வருஷத்துக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். 21 வருஷம் கழித்து நம்ம அக்ரிமெண்ட் போகிறனால போடலாம். இல்லை எனக்கு இந்த லேண்டு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க வெண்டிமில்காரங்களுக்கு என்னாலுமே, அப்போ நம்ம ஒரு 10 லட்சத்துக்கு ஏக்கர் வாங்குகிறோன்னா 50 லட்சத்துக்கு விற்றாலும் லாபம் தானேங்க. நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் தான். நம்மளுடைய கண்டிப்பாக ஒன்று ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பர் இன்வெஸ்டிங்கான இதுங்க. இதில் ஏமாத்துறதோ இல்லை இவ்வளோ பேமெண்ட்டை வாங்கிட்டு ஓடி போகிறதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய லேண்டை காமிப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட்டே செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால் A to Z எல்லாமே நீங்கள் அக்ரிமெண்ட் வச்சு நீங்கள் லாயர் மூலியமாகவே இதை மூவ் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ப்ரொசீஜருமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. உங்களை நாங்கள் ஏமாற்ற போகிறது கிடையாது ஒரு நாளுமே. ஏன்னா இது ஒரு பேஷிவ் இன்கமாக இருக்குது. இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு கார் வாங்குறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கும் நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் நம்ம குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் பெரிய ஃப்யூச்சருங்க. வரும் காலம் பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி காரில் ஒரு நல்லதை கொடுக்குறனோ அதே மாதிரி தான் நான் கொடுக்குற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு நல்ல விஷயமும் ஒரு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறக்குண்டானது மட்டும்தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கால் பண்ணுங்கள்.